மட்டக்களப்பு மாவட்டத்தில் நேற்று மாலை பெய்த இடியுடன் கூடிய கடும் மழை காரணமாக இடிமின்னல் தாக்கத்தினால் வீடு ஒன்று பெருமளவில் சேதமடைந்துள்ளதுடன் வீட்டில் தங்கியிருந்த மூவர் அதிர்ச்சியினாலும் காயமடைந்த நிலையிலும் காத்தான்குடி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட மஞ்சந்தொடுவாய் விளையாட்டு மைதானத்திற்கு அருகில் அமைந்துள்ள வீடு ஒன்று இடிமின்னல் தாக்கத்தினால் இவ்வாறு பெருமளவில் சேதமடைந்துள்ளது. வீட்டில் தங்கியிருந்த தாயையும் தந்தையும் தவிர ஏனைய 3 பிள்ளைகளும் அதிர்ச்சி மற்றும் காயமடைந்த நிலையில் காத்தான்குடி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 13, 15 மற்றும் 19 வயதுடையவர்களே இவ்வாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் நேற்று மாலை கடும் மழை பெய்ததுடன் இடிமின்னல் மற்றும் சுழல் காற்று வீசியது. சுழல் காற்று காரணமாக பல இடங்களில் மரங்கள் சரிந்து விழுந்துள்ளன. நிலவி வரும் சீரற்ற வானிலை காரணமாக பாதிக்கப்பட்ட நபர்களின் எண்ணிக்கை 4354 ஆகும் என அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. அதற்கமைய 10 மாவட்டங்களை சேர்ந்த 48 பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்குட்பட்ட 1338 குடும்பங்களைச் சேர்ந்த 4354 பேர் இந்த அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 2 உயிரிழந்துள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் குறிப்பிட்டுள்ளது. மேலும் நிலவி வரும் அனர்த்த நிலைமையினால் 149 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. கடந்த 10ஆம் தேதி முதல் இன்று காலை வரையான காலப்பகுதிக்குள் இந்த அளவிலான பகுதியளவு சேதமடைந்த வீடுகள் பதிவாகியுள்ளதாக அந்த நிலையம் குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் இந்த அனர்த்த நிலைமை காரணமாக ரத்னபுரி மாவட்டத்தில் ஒரு வீடு முழுமையாக சேதமடைந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் சுட்டிக்காட்டியுள்ளது. பகுதி அளவில் சேதமடைந்த வீடுகளில் அதிகளவான வீடுகள் கம்பஹா மாவட்டத்திலேயே பதிவாகியுள்ளதுடன் அந்த வீடுகளின் எண்ணிக்கை 89 ஆகும். இதற்கு அடுத்தபடியாக களுத்துறை மாவட்டத்தில் 78 வீடுகள் சேதமடைந்துள்ளன. இதற்கு மேலதிகமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் 25 வீடுகளும், ரத்னபுரி மாவட்டத்தில் 12 வீடுகளும், காலி மாவட்டத்தில் 6 வீடுகளும், கொழும்பு மாவட்டத்தில் 5 வீடுகளும், மொனராகலை மாவட்டத்தில் 4 வீடுகளும், யாழ்ப்பாண மாவட்டத்தில் 4 வீடுகளும், ஹம்பாந்தோட்டை மற்றும் அனுராதபுரம் மாவட்டங்களில் தலா 2 வீடுகளும் இவ்வாறு பகுதியளவில் சேதமடைந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மழை வீழ்ச்சியில் ஓரளவு குறைவு ஏற்பட்டுள்ளதை தொடர்ந்து அதிகரித்திருந்த ஆறுகளின் நீர்மட்டம் படிப்படியாக குறைந்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. கடந்த நாட்களுடன் ஒப்பிடுகையில் மழை வீழ்ச்சியில் ஏற்பட்டுள்ள சில குறைவுகளுடன் இந்த நிலைமை காணப்படுவதாக அத்திணைக்களத்தின் நீர்ப்பாசன பணிப்பாளர் பொறியியலாளர் LS சூரியபண்டார தெரிவித்துள்ளார். இருப்பினும் களுகங்கையின் மில்லகந்த நிலையத்தின் தரவுகளுக்கு அமைவாக இதுவரையில் சிறு வெள்ள நிலைமை நிலவி வருவதாக அவர் குறிப்பிட்டார். இதேவேளை அத்தனுகளு ஓயாவின் நீர்மட்டமும் படிப்படியாக குறைந்து வருவதை சுட்டிக்காட்டிய அவர் அத்தனகளு ஓயா பகுதியில் இதுவரையிலும் சிறு வெள்ள நிலைமை காணப்படுவதால் அத்தனகளு ஓயாவின் கீழ்நில பகுதிகளான கம்பஹா, கட்டான, வத்தலை போன்ற பகுதிகளில் வசிக்கும் மக்கள் இது குறித்து அவதானமாக இருக்குமாறு கேட்டுக்கொண்டார். மேலும் கலனி கங்கையொட்டிய ஹெங்வெல்ல பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதாகவும் அதற்கமைய இன்றைய தினமும் மழை பெய்யக்கூடிய வானிலை நிலவரம் காணப்படுவதால் ஆறுகளின் நீர்மட்டம் குறித்து அவதானத்துடன் இருக்குமாறும் அவர் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இதேவேளை நேற்று மாலை நிலவரப்படி 73 பிரதான நீர்த்தேக்கங்களில் சுமார் 22 நீர்த்தேக்கங்களும் 19 நடுத்தர அளவிலான குளங்களும் வான் பாய்ந்து வருவதாக சுட்டிக்காட்டிய அவர் எதிர்வரும் மழை வீழ்ச்சி நிலவரங்களை கருத்திற்கொண்டு வான்கதவுகள் திறக்கப்படுவது குறித்து மக்களுக்கு தெளிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.